அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பை இழக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கேள்விக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பதில் தெரிந்திருக்கணும். இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் சரியாக தெரிந்திருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். முதலாவது, ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பை இழக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடி ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சுருக்கமாக விளக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. அப்போ ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத ஒரு நபர் மிக சரியாக புரிந்து வைத்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் பல கொஸ்டின்ஸ் அதிலே சரியாயிரும். அப்போ அதுதான் ஃபவுண்டேஷன். ஸோ அதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது, இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து இந்த பாவ நிலைக்கான ஒரே ஒரு தீர்வாக கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையிலே என்னுடைய பாவ நிலைக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்பது, ஏற்றுக்கொள்வது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரட்சிப்பு. அப்போ பாவ நிலையை குறித்த அந்த அடிப்படை உணர்வு முதலாவது முக்கியம். அப்போ அந்த ஒரு மனிதன் தன்னுடைய பாவ உணர்வடைந்து அதற்கான ஒரே ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதல், அதை அவன் நம்பும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று வேதாகமம் சொல்லுது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, அல்லது இந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அது பல நேரங்களில் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நபர்களுடைய வாழ்க்கையில் மட்டுமே ஏற்பட்டு இருக்கிற அந்த மாற்றம், அது கடவுள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற ஒரு மாற்றம். அது என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்படும் பொழுது ஆவிக்குரிய ரீதியாக மரித்து இருக்கிற ஒரு மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். ஆவிக்குரிய ரீதியாக இது ரட்சிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள மனதிற்குள்ளாக நடக்குது, அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல், நான் நேற்றே கூட என்னுடைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு ரட்சிக்கப்படுதல் அப்படிங்கிறது கடவுள் நம்முடைய பழைய அந்த நிலையிலிருந்து அல்லது பழைய நம்முடைய சுபாவத்திலிருந்து முழுவதுமாக நம்மளை மாற்றுவது. ஆண்டவரே அதை என்ன செய்கிறார் அப்படின்னா, புதிய மனிதனாக நம்மை மாற்றுகிறார். அப்போ பழையவைகள் கழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே எது பேசப்படுது அப்படின்னா, ஆண்டவர் என்னுடைய சுபாவத்தை மாற்றி இருக்கிறார். அப்போது ஒரு ரட்சிக்கப்படாத மனிதன் அவனை ஒரு பன்னிக்குட்டிக்கு நம்ம ஒப்பிடுவோம். அப்போது அந்த பன்னிக்குட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு பன்னிக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது. அந்த பன்றி என்ன செய்யும், அதுக்கு சாக்கடையில் போய் இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பல நபர்கள் ரட்சிப்புனா என்ன நினச்சிக்கிறாங்க, ஆண்டவர் இந்த பாவியாகி என்னை, இந்த பன்னிக்குட்டியாகி என்னை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சோப்பு ஷாம்பெல்லாம் போட்டு சுத்தப்படுத்தி என்னை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் வெறுமனே பன்னியை மட்டும் சுத்தம் பண்ணி வைக்கல. பன்னி நீங்கள் எவ்வளவுதான் சுத்தம் பண்ணி வச்சாலும் அது நீங்கள் விட்ட உடனே நேராக சாக்கடைக்கு தான் ஓடும். ஆனால் ரட்சிப்பில் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் ஒரு பன்றிக்குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவன் ஒரு ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் மாற்றிடுறார். இட்ஸ் எ டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உண்மையாக தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்குது. அப்போ அவர்களுடைய அந்த சுபாவம் முழுவதுமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த பன்னிக்குட்டியாக இருந்த நபர் ஆண்டவர் ஆட்டுக்குட்டியாக மாற்றிவிட்டார். அப்போ அந்த முழுவதுமாக அந்த சுபாவ நிலை, மனநிலை என்பது மாறி இருக்குது. அதுதான் உண்மையான வேதாகமம் சொல்லக்கூடிய ரட்சிப்பு. இப்போ எதுக்காக நான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு திருச்சபைகளில் நீங்கள் ரட்சிப்பை இழந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப விசுவாசிகள் இந்த கூட்டத்துக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா சொல்லப்படுது. ஏன் அதை திரும்ப திரும்ப அப்படி சொல்லி நீங்கள் ரட்சிப்பு இழந்துருக்கூடிங்க, அப்படி செஞ்சிடா அப்படி சொல்லி அப்படி மிரட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா, பல திருச்சபைகளில் விசுவாசிகள் அப்படிங்கிற அந்த இதில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆட்டுக்குட்டி கிடையாது, பன்னிக்குட்டி. அதாவது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, உண்மையாக ரட்சிக்கப்படாத நபர்களை கொண்டு திருச்சபையில் கொண்டு வைத்து கொண்டு நாம் என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, அவங்கள கிறிஸ்துவுக்காக கடவுளுக்காக வாழ வைப்பதற்கு முயற்சி பண்ணுறோம். அங்கே தான் தவறு. பன்னிக்குட்டிக்கு ஒரு நாளும் அதுக்கு சுத்தமாக இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது, அந்த சாக்கடையை நோக்கி ஓடும். அப்போ அந்த சாக்கடையை நோக்கி ஓட ஆசைப்படுகிற அந்த பன்னிக்குட்டியை பிடிச்சி வச்சு, இல்லை அது தப்பு, நீ செய்யாத, நீ செஞ்சா நீ அதை இழந்துருவே, அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அவங்களை மிரட்டி அவங்களை பயங்காட்டி நாம் அவங்களை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுறோம். ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களை கட்டுப்படுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஏன்னா தேர் இஸ் நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தியர் லைஃப். அவங்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் உண்மையான ரட்சிப்பிலே கொடுக்கக்கூடிய அந்த மாற்றம் இல்லை. மீன்ஸ் அவங்க ரட்சிக்கப்படாத ஒரு பெருங்கூட்டம் உட்காந்துருக்கு.
இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, ஆவிக்குரிய ரீதியாக மரித்திருக்கிற நபர்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆவிக்குரிய புணங்கள். அப்போது இந்த ஆவிக்குரிய புணங்களை தூக்கி கொண்டு உட்கார வச்சு நாம் வந்து அதுக்கு வந்து பெயிண்ட் அடித்து இது பண்ணி நாம் வந்து பல நேரங்களில் அதுக்கு வந்து நாம் விசுவாசிகளாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நிலை. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பலவிதமான உபாய தந்திரங்களை கையாண்டு இந்த விசுவாசிகளை வந்து எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நபர்கள், அப்படிப்பட்ட நபர்கள் திருச்சபையிலே நிறைந்திருப்பார்களானால் அவர்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை மிரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு நீங்கள் வேத வசனத்தை போதிக்கும் போது அவங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற விருப்பமும் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதனால தான் உண்மையாகவே ஒரு நபர் வந்து உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அவரால் சத்தியத்தை பேசாத ஒரு திருச்சபையில் வந்து காலம் தள்ள முடியாது. அதே மாதிரி ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு நபரால் சத்தியத்தை சத்தியமாக பேசக்கூடிய சபையில் வந்து அவங்களால வந்து காலம் தள்ள முடியாது. அது ரொம்ப முக்கியமானது. இப்போ பல நேரங்களில் வந்து நம்ம இந்த ஆவிக்குரிய புணங்களையும் பன்னிக்குட்டிகளையும் வச்சு வந்து சர்ச்சில் மேய்க்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ணி வந்து கட்டுப்படுத்த வேண்டியது இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த ரட்சிப்பிற்கான இந்த அடிப்படை மிக முக்கியமானது. அப்போ உங்களுடைய வாழ்விலே நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து, ஆமாங்க நான் பாவி என்பதை உணர்ந்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவே இந்த பாவத்திற்கான தீர்வு, அதை அவர் சிலுவையிலே வந்து பரிகாரத்தை செய்து முடித்தார் என்று நம்புகிறேங்கிற அடிப்படையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு சில வேத வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். இந்த வேத வசனங்கள் வந்து உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த புதிதிலே தொடக்க காலகட்டங்களிலே இந்த மாதிரியான ஒரு சில சர்க்கிளில் போகும்போது என்னை இப்படி தான் வந்து பயங்காட்டி ரட்சிப்பு நீ இழந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்காட்டி நீ ரொம்பவும் வந்து நீ வந்து பயந்த ஒரு நிலையிலே ஒரு சமாதானம் இல்லாதவனாக அப்படிப்பட்டவனாக இருந்தேன். ஆனால் கடவுளுடைய கிருபையினாலே வேத வசனங்களை நான் வேத புத்தகத்தை வாசிக்கக்கூடிய அந்த பழக்கம் எனக்கு இருந்தனால நான் வேத புத்தகங்களை வாசித்த பொழுது இதில் நான் வாசிக்கிற இந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது எனக்கு உடனடியாக புரிந்தது. அப்போது வேத வசனம் இப்படியெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளாக ஒரு இந்த வாசிக்கும்போது எனக்குள்ளாக ஒரு ஆறுதல். அது மட்டும் இல்லாமல் வேத வசனம் வந்து சொல்லக்கூடிய சத்தியத்தை உணர்ந்தேன். அப்போ நமக்கு பொதுவாக புதிதாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சரியாக தான் புரிஞ்சு வச்சுருக்கோமா, ஒருவேளை நம்ம தப்பாக புரிஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். ஆனால் என்னை ஆண்டவருக்குள்ளாக நடத்தினவர்கள் அவர்களும் இதே வசனங்களை சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற இந்த விஷயத்தை ரட்சிப்பு இழக்க முடியுமா முடியாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஊழியத்திற்கென்று பயிற்சி எடுக்க போன பொழுது அங்கேயும் இந்த வசனங்கள் வந்து மீண்டுமாக எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு நாம் வந்து மற்றவர்களுக்கு தெளிவாக ரட்சிப்பு நிச்சயத்தை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்போது எனக்கு ரொம்ப தெளிவாகவே அப்போ நம்ம தப்பாலாம் புரிஞ்சுக்கல, சரியாக தான் புரிஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அதனால் இந்த நேரத்தில் பல நபர்களை சரியான ரட்சிப்பின் நிச்சயத்திற்குள்ளாக நடத்தின, அந்த ரட்சிப்பின் பாதுகாப்புக்குள்ளாக நடத்தின அந்த வசனங்கள், ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்றைக்கு லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் இன்று உங்களுடைய இருதயத்தையும் திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன். முதலாவது வசனம் யோவான் 10வது அதிகாரம் 27லேருந்து 29 வரைக்கும் வாசிக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 27லேருந்து 29. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இதுதான். இதை வாசிக்கும் பொழுது என்னுடைய மனதுக்குள்ளே ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நான் வந்து என்னுடைய ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன், நான் அவைகளை சேர்த்துக்கொள்கிறேன், யாருமே என்னை என்ன செய்ய முடியாது, என்னோடய ஆடுகளை என்னோட கையிலிருந்து பறிக்க முடியாது. அவைகளை எனக்கு தந்த பிதா அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரையும் விட பெரியவராக இருக்கிறார், அவைகளை என் பிதாவில் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போ தொடர்ந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன, பிசாசு உங்களுடைய ரட்சிப்பை அவன் பறித்து விடுவான், உங்களை வந்து அவன் என்ன செஞ்சுவான், உங்களுடைய ரட்சிப்பிலிருந்து விலக்க வச்சுருவான் அப்படின்னு சொல்லி மிரட்டும் பொழுது இந்த வசனம் எனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்தது. என்ன அப்படின்னா, ஒருவனும் என்ன செய்ய முடியாதான், தேவனுடைய கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது, பிடுங்க முடியாது. ஆண்டவர் என்னை அவருடைய கையிலே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு, அதனால் யாரும் அவர் கையிலேருந்து என்னைய பண்ண முடியாது. அடுத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னா ரோமர் 8வது அதிகாரம் 29லேருந்து 31 வரைக்கும். ரோமர் 8:29-31.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்கிறாராம். ஓகேவா? தேவன் எவர்களை முன்னிருந்தாரோ அவர் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ஆண்டவரே செஞ்சாராம். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை ஆண்டவர் அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். நீதிமான்களாக்கப்படுவதுதான் ரட்சிக்கப்படுறது. அதுதான் நீதிமான், ஜஸ்டிஃபைடு. நீதிமானாக்கப்படுறது ரட்சிக்கப்படுறது. நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, அவரே முன்குறித்தார், அவரே முன்னறிந்தார். முன்னறிந்தவர்களை அவர் முன்குறித்தார். முன்குறித்தவர்களை அவர் அழைத்தார். அழைத்தவர்களை ஆண்டவர் நீதிமானாக்கினார். நீதிமானாக்கினவர்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். இது எல்லாம் அவரே என்னுடைய வாழ்க்கையில செய்கிறார். அப்போ இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? பாருங்க, கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி செயல்பட்டு கொண்டிருப்பாரானால் இதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஒரு நபரை கடவுள் உண்மையாக ரட்சித்து அவர் நடத்தி கொண்டு இருப்பாரானால் இதையெல்லாம் அவரே அவங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யாருமே உங்களுக்கு விரோதமாக என்ன செய்ய முடியாது. முக்கியமாக சாத்தானோ வேற எதுவுமே உங்களுக்கு விரோதமாக செயல்பட முடியாது. மீன்ஸ் ரட்சிப்பை இழக்க முடியாது. அதான் அதனுடைய அர்த்தம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். 1 பேதுரு 3:3-5. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா எதுக்காக ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துறாராம்? அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பாருங்க, அது என்னதான்? அழியாதது, மாசற்றது, வாடாதது. அப்புறம் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பிற்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. யார் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறான்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது? தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அப்போ ஆண்டவர் அவருடைய பலத்தினாலே நம்மை காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பலத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். இப்போ யோசித்து பாருங்க, இந்த ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை அவருடைய வல்லமையினாலே பாதுகாத்து கொண்டு இருப்பது ஆண்டவர். அவரே இப்படி பாதுகாத்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய வல்லமையை மீறி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்துருமா? இதுதான் அங்கே மிக முக்கியமான கேள்வி. நடக்காது. ஆண்டவர் என்னை பாதுகாத்து கடைசி காலத்தில் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நமக்கு அந்த சுதந்திரத்தை என்ன செய்வார்? கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறது அந்த வசனம் சொல்லுது. எபேசியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம். எபேசியர் 1:12-14. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே, அவருடைய சித்தத்தின்படி தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறாராம். அப்போ அதன்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் திரும்ப 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 நான் அதை வலியுறுத்துறேன். ஒரு மனிதன் சரியானபடி வேதாகமம் சொல்லுகிற அடிப்படையிலே அவன் ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். அதுதான் முக்கியமானது. அப்போ அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஏன் பல நபர்களுக்கு அது புரியவும் மாட்டேங்குது அப்படின்னா, அவர்கள் இன்னும் சரியான விதத்தில் அந்த ரட்சிப்பின் இதுக்குள்ளே வரல. அப்போ நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது என்ன நடந்துச்சா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்தார். அது ஒரு முத்திரை அல்லது அது ஒரு சீல். ஓகேவா? அது என்ன சீலா? எதுக்காக அந்த சீல் அடிக்கப்படுதான்? அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசித்த பொழுது நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர் நமக்குள்ளாக இருப்பது எதை சுட்டி காட்டுகிறது? அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார், அடிப்படையாக இருக்கிறார்.
எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு வெளிப்படையாக இந்த வசனங்களில் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒரு நபர், அவர் கடவுளால் அந்த ரட்சிப்பு அவருடைய வாழ்விலே பாதுகாக்கப்படுகிறது. எனவே அந்த ரட்சிப்பு இழக்கப்பட முடியாது அப்படிங்கிறது தெளிவாக வேத வசனத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது பாருங்க. பிலிப்பியர் 1:5-6. பிலிப்பியர் 1:5-6. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி தருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அவரே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பை ஆரம்பித்தார். அதை திரும்ப நான் பேசியிருக்கிறேன் முன்னாடி. எப்பொழுதுமே ஆண்டவர் தான் அந்த இனிஷியேட்டிவ் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் அவர் எடுத்திருந்தார் அப்படின்னா, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி தருவார் என்று நம்பி நான் என்ன செய்கிறேன், அதை நினைக்கும் போதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நற்கிரியை ஆரம்பித்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய அதை நினைச்சுவாரானா உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அதை நடத்துவார். ஒரு பொழுதும் இடையில என்ன செய்ய மாட்டார், உங்களை விட்டுவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வேத வசனங்களை என்ன செய்யறாரு சொல்றார். கடைசியாக ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். யூதா 1:24-25. யூதா 1:24-25. யூதாவில் ஒரு அதிகாரம் தான் இருக்குது. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரம் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக ஆமேன் அப்படி சொல்லி முடிக்கிறார். அதாவது வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவராய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். இப்போ நல்லா பாருங்க, இந்த ரட்சிப்பு ஆண்டவர் அதை பாதுகாக்கிறார். ஆண்டவர் உங்களை வலுவாதபடி காக்கும் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் உங்களை அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவராய் நிறுத்துவதற்கான வல்லமை உள்ளவர். இப்போ இந்த ரட்சிப்பு ரட்சிப்பை இழக்க முடியாது அப்படிங்கிற அந்த கேள்வியில் இந்த ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டும் என்று வரும் பொழுது இதை நீங்கள் பாதுகாப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது கடவுள் பாதுகாக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. பல நேரங்களிலே அந்த ரட்சிப்பை என்னமோ நம்ம தான் பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையோடு நாம் அதை அணுகுவதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஓகேவா, பதட்டம், பயம், நிம்மதியற்ற ஒரு நிலை, இதெல்லாமே நாம் வேத வசனத்தை ஏற்காதனால் வரக்கூடிய பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை ரட்சித்திருக்கிறார். அவர் இந்த ரட்சிப்பிலே என்னை பாதுகாத்து வைத்திருக்கிறார். கண்டிப்பாக அந்த ரட்சிப்பு அவருடைய கையிலே பாதுகாப்பாக இருப்பதினாலே, அவர் என்னை எல்லா காரியத்திலும் நடத்தி கொண்டு இருப்பதினாலே நான் ரட்சிப்பை இழக்க முடியாது. ஏன்னா அவர் பாதுகாப்பாக அவருடைய கரத்தில், என்னுடைய ரட்சிப்பு அப்படிங்கிறது தேவனுடைய கரத்திலே பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த சரியான புரிதல் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருப்பீங்க, நிம்மதி உள்ளவங்களாக இருப்பீங்க, சமாதானம் உள்ளவங்களாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்லி சொல்ல வரல. ஆனால் உங்களுக்கு ஒன்று தான் தெரியணும், என் ஆண்டவர் இது எல்லாவற்றின் மத்தியிலும் என்னை பக்குவப்படுத்தி சரிப்படுத்தி ஆண்டவர் என்னை நித்திய காலமாய் ஆண்டவர் என்னை நடத்துவார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பிக்கை. நான் முதல்ல சொன்னேன், இந்த நம்பிக்கை நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியானபடி வாழ்வதற்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் இது முக்கியமானது. ஏன்னா இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் ஒரு அமைதலுள்ள ஒரு மனதோடு, அமர்ந்திருக்கும் ஒரு மனதோடு நீங்கள் தேவனுக்கென்று என்ன செய்ய முடியும் அப்படின்னா பக்குவப்பட்டு வளர்ந்து கனி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக மாற முடியும். ஆனால் இந்த நம்பிக்கை இல்லாத நபர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் போராடி கொண்டே இருப்பாங்க, தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நிம்மதியற்று இருப்பாங்க, தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சந்தேகத்தோடு இருப்பாங்க, தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பயந்து போய் இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களால் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியவே முடியாது. அதனால தான் பிசாசானவன் என்ன செய்கிறான் அப்படின்னா கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்விலே ரட்சிக்கப்பட்ட நபருடைய வாழ்விலையும் இந்த ரட்சிப்பை குறித்த சந்தேகத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துகிறான். ஏன்னா அவங்க பயந்து கொண்டே இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் அவங்களால் கிறிஸ்துவுக்காக வாழவே முடியாது. என்றைக்கு அவர்கள் தைரியமாக தங்களுடைய நம்பிக்கையை கிறிஸ்துவின் மேல் வைக்கிறார்களோ, ரட்சிக்கப்படுவதற்கு நாம் கிறிஸ்துவின் மேல் நம்மளுடைய நம்பிக்கை வைத்தோம், அது மட்டும் இல்லை நம்முடைய ரட்சிப்பு நித்திய காலமாய் பாதுகாக்கப்படுவதற்கும் நாம் அவர் மேலேயே அந்த நம்பிக்கையை வைக்கும் பொழுது தான் நம்ம சமாதானம் உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக வாழ முடியும். அதனால தான் இந்த நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. அதனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உள்ளத்திலே
ஆண்டவர் கிரியை செய்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை நான் ரட்சிப்பை இழந்துருவேனோ, உண்மையாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, நான் ரட்சிப்பை இழந்துருவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால் இன்றைக்கு அந்த பயம் நீங்கட்டும். இந்த வசனங்களுடைய அடிப்படையிலே தைரியமாக ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார், என்னோட ரட்சிப்பு இழக்கப்பட முடியாதது அப்படிங்கிற அந்த நம்பிக்கைக்குள்ளே வாங்க. அந்த தைரியமான சந்தோஷத்துக்குள்ளேயும் மகிழ்ச்சிக்குள்ளேயும் நீங்கள் வாங்க. உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.